உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று 2018 9ஆம் மாதம் 12ஆம் புதன்கிழமை. அன்பார்ந்த சகோதரர்களே, புண்ணியவர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த புத்த பகவான் கூறப்பட்ட ஒரு விழுமியங்கள், நல்ல விழுமியங்களை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். நிச்சயமாக எங்களுக்கு எமது எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த காரியங்களை செய்கின்ற பொழுதும் நாங்கள் நல்ல விழுமியங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவருக்கு அந்த நன்றாக அந்த செயற்பாடுகளை செய்ய முடியாது. அந்த வகையிலே நாங்கள் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த புத்த பெருமாள் கூறப்பட்ட சில விடயங்களை நீங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக பௌத்தர்களாகிய நாங்கள் அடிக்கடி மத ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதுக்கு அதிகமாக பௌத்தர்கள் புனிதமான செயற்பாடுகள் செய்யக்கூடிய நாள்தான் பௌர்ணமி நாட்கள். அந்த பௌர்ணமி நாட்களிலே கட்டாயம் அவங்கள் பௌத்தர்கள் பௌத்த மதஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும். உதாரணமாக அவங்க பௌத்த மதஸ்தலங்களுக்கு போனாலும் கூட மற்ற மதஸ்தலங்களுக்கும் போகலாம். உதாரணமாக எமது பௌத்தர்கள் புத்த பகவானை பின்பற்றி இன்னும் ஒரு கடவுள்களுக்கு அந்த புண்ணியம் சேர்க்கப்பட வேண்டும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் தான் பௌத்தர்கள். ஆனால் கடவுள்களை நம்பக்கூடியவர்களாக நாங்களும் இருக்கின்றோம். அதே போன்று ஏனைய மதத்திலே சேர்ந்தவர்களையும் கடவுள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் கடவுளுக்கு புண்ணியம் நாங்கள் தான் கொடுக்க வேண்டியமே ஒழிய அந்த கடவுள்களிலிருந்து நாங்கள் அந்த புண்ணியம் பெற்று தரக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே கூற விரும்புகின்றேன். என்னென்று சொன்னால், கடவுள்களுக்கு புண்ணியம் நாங்கள் தான் பெற்று தர வேண்டும். அதே அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மிக நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த கடவுள்களை மிக தெளிவாக நாங்கள் செய்கின்ற புண்ணிய காரியங்களை மிக அவதானமாக, உதாரணமாக அதிகமாக நாங்கள் கடவுள்களை நம்புகின்றோம். அந்த கடவுள்களை நம்புகின்ற பொழுது நாங்கள் கெட்ட காரியங்களை செய்கின்ற பொழுது அவருக்கு அந்த புண்ணிய ஒன்றுமே கிடையாது, அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதனால் மனிதர்களாக நாங்கள் வாழ்கின்ற பொழுது விசேடமாக கடவுள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த கடவுள்களுக்கு புண்ணியம் நாங்கள் செய்ய வேண்டும். அந்த நல்ல செயற்பாடுகளை செய்தால்தான் கடவுள்களுக்கு சேரும். இல்லாவிட்டால் உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். அது கெட்ட தவறான செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த நல்ல மனப்பாங்கள் உருவாக்க முடியாது. அந்த கடவுளும் அது பார்த்து கொள்ள மாட்டார். நிச்சயமாக நீங்கள் நல்ல திருப்தியான மனப்பாங்குகளை உருவாக்க வேண்டும், எண்ணங்களை உருவாக்க வேண்டும். அதே போன்று உங்களுக்கு சொந்தமான ஏதோ பொருட்களை மட்டும்தான் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். ஏனையவர்களின் பொருட்களை எடுத்தால் அது கெட்ட தவறான ஒரு செயற்பாடு. அதுக்கு நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டும். எனக்கு கிடைக்க வேண்டியதை கிடைத்தால் நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்னும் எனக்கு பெற்றுத்தரக்கூடிய கிடைக்க வேண்டியதை எனக்கு கிடைக்காவிட்டால் நான் கவலைப்படக்கூடாது. அது எனக்கு கட்டாயம் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதிக அக்கறைப்படுத்த வேண்டும். அப்படி அந்த பணம் உதாரணமாக பணம் எடுத்துக்கொண்டால் அந்த பணம் எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்க வேண்டும் என்று சிந்தித்து இன்னும் பல பணத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தவறான செயற்பாடுகளை செய்து வருகின்றோம். அது தவித்து கொள்ள வேண்டும். அது உதாரணமாக நாங்கள் தவறான வழியிலே செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது எங்களுக்கு பணம் சம்பாதித்தாலும் கூட அது
தவறான ஒரு செயற்பாடு. அது நிச்சயமாக நீங்கள் சிந்தித்து ஒரு சிறந்த மனிதராக நீங்கள் வாழ வேண்டும். அப்படியான செயற்பாடுகளை செய்து நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்று சிந்தித்து நீங்கள் அந்த நாளிலே சிறந்த இந்த நாள் உருவாக்க வேண்டும் என்று சிந்தித்து இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என கூறிக்கொண்டு உங்களிடம் இணைந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மபத்ராஜதாக்கீம் கம்பீரா வர்தனாபிஸ்தனபர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரீயாம் லக்ஷ்மீம் திவ்யைர் கஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும். நாம் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியளிக்க வேண்டும். இவை எல்லாவற்றிற்கும் இறைவனுடைய திருவருள் நமக்கு நிறைய வேண்டும். எனவே நாம் இந்த இறை வழிபாடுகளிலே ஈடுபாடுகள் இருக்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய திருவருள் சக்தியானது ஒன்று சேர்ந்து நம்முடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுமா. எனவே நாம் இந்த ஆலய வழிபாடுகள் செய்து இறையருளை பெறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இறைவனுடைய திருவருளை பெற்று இறைவனுடைய திருவடியை வணங்கியதாக மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அந்த இறைவனுடைய திருவருளினாலே இறைவனுடைய திருவடியை நான் வணங்குகிறேன் என்று அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே போற்றுகிறார். அந்த அவனுடைய அருளை எப்படி நாம் பெறுவது, இதை தாம் எப்படி பெற்றார் என்பதையும் திருவாசகம் தந்த மணிவாசகன் முதல் வரியிலே குறிப்பிடுகிறார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அந்த இறை சிந்தனை எப்பொழுதுமே நமக்குள்ளே இருக்க வேண்டுமா. அந்த சிந்தனை, அந்த எண்ணங்கள், இறைவனுடைய எண்ணங்கள் உள்ளத்திலே இருக்க இருக்க தானாக அந்த அருள் வந்து சேருமா. பொதுவாகவே நாம் ஒன்றையே நினைத்து கொண்டு இருப்போமாயிருந்தால் அது நமக்கு நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம். அந்த வகையில் இந்த இறை வழிபாட்டிலே நாம் இறை சிந்தனையிலே இருக்கின்ற பொழுது அதற்கு இறைவனுடைய திருவருள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இறைவனுடைய திருவடியை வணங்குகின்ற பாக்கியத்தை நமக்கு கொடுக்கலாம். அவ்வாறு நாம் இறைவனை வணங்கிவிட்டால் நம்முடைய வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் இவையெல்லாம் சூரியனை கண்ட பனி போல மறைந்து விடுமா இந்த இறையருள் சேருகின்ற பொழுது. பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமைகளிலே, செவ்வாய்க்கிழமைகளிலே, பௌர்ணமி நாட்களிலே, இன்னும் விசேஷமான விநாயகருக்குரிய சதுர்த்தி திதி நாட்களிலே, முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி, கார்த்திகை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் போன்ற நாட்களிலே இந்த ஆலய வழிபாடுகளிலே நாம் சென்று இறை வழிபாடுகளை செய்கின்ற பொழுது அந்த இறைவனுடைய திருவுருளெல்லாம் நமக்கு வந்து சேருமா. இவ்வாறான நிறைந்த நாட்களிலே இறை சக்தி அதிகமாக அந்த பெருக்கெடுப்பது போல இறை சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த வெள்ளி, செவ்வாய், பௌர்ணமி போன்ற இந்த நாட்களெல்லாம். அந்த நாட்களிலாவது நாம் ஆலய வழிபாடுகளை செய்து இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருளையெல்லாம் நாம் பெறுகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள், நாம் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அவையெல்லாம் இந்த இறை அருளினாலே நமக்கு கிடைக்குமா. இப்போ சில பேர் நாமெல்லாம் எத்தனையோ விஷயங்களை எண்ணுவார்கள், அவர்களுக்கு அது கைகூடாது. சில பேர் எதுவுமே வேணாமல் இருப்பார்கள், அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் வந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் போன ஜென்மத்திலே செய்த பலாபலன்கள்.
அந்த முன் ஜென்மத்திலே நாம் என்ன எல்லாம் செய்தோமோ அதற்குரிய பலாபலன்களை எல்லாம் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த ஜென்மத்திலே இறை வழிபாடுகள் நாம் செய்வதன் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த வினைகளெல்லாம் நம்மை விட்டு விலகி நமக்கு புதிதாக நல்ல அருள் கிடைக்காவிட்டாலும் இந்த பழைய வினைகளெல்லாம் அற்றுப்போகின்றதே ஒரு பெரிய ஒரு சிறப்பாக இருக்குமாம். அந்த வகையிலே நாமும் இவ்வாறு இந்த இறை வழிபாடுகளிலே ஈடுபடுகின்ற பொழுது நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த முற்பிறவியிலே செய்த பாவங்களெல்லாம் விலகி நல்ல சிறந்த மனிதர்களாக இந்த பிறவியிலே நாம் நல்ல வாழ்வு வாழ்வதற்கும் புனிதமான தெய்வீக சிந்தனை கொண்ட வாழ்வு வாழ்வதற்கும் இந்த இறைவனுடைய திருவுள் நமக்கு நிறைய பெற வேண்டும். அவ்வாறு இந்த இறையருள் கிடைக்கின்ற பொழுது இறைவனுடைய திருவருளினாலே நாம் எல்லா விதமான பேறுகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்வதற்கு இறைவனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன நிறைவு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். வசந்தன் டிவியின் ஆராதனை நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 12ஆம் திகதி செப்டம்பர் மாதம் 8ஆம் திகதி எழுத்தறிவு தினமாக கொண்டாடுகின்றார்கள். அன்புக்குரிய நேர்களே, இஸ்லாம் எழுத்தறிவையும் அறிவையும் எந்தளவு தூரம் முக்கியத்துவப்படுத்துகின்றது என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு முதலாவது எத்தி வைத்த தூது வாசிப்பீராக இக்ரா. அதே போன்று அல்லாஹு தாலா இந்த மனித சமூகத்துக்கு முதலாவது சொன்ன செய்தியும் இக்ரா வாசிப்பீராக என்ற அர்த்தத்தோடு சொல்கின்ற அந்த வசனம். அல்லாஹு தாலா முதல் இறக்கிய அந்த சூறாவிலே 3 விடயங்களை குறிப்பிடுகின்றான். இக்ரா, அல்லம, அல் கலாம். இக்ரா என்றால் வாசிப்பீராக, அல்லம என்றால் கற்றுக் கொடுப்பீராக, கலம் என்றால் பேனா. இந்த 3 விடயங்களையும் இறைவன் இந்த சூறாவிலே குறிப்பிடுகின்றான். ஒரு மனிதன் படிக்க வேண்டும் என்றால் அவனுக்கு மிக முக்கியமாக 3 விடயங்கள் தேவைப்படுகின்றது. அவன் வாசிக்க வேண்டும், எழுத வேண்டும், அவனுக்கு ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே அறிவின் முக்கியத்துவத்தை, அறிவை தேடுவதன் முக்கியத்துவத்தை இதற்கூடாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். அறிவை தேடி கற்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாய கடமையாகும். அல் ஹிக்மா தால்லத்துன் மினல் முஸ்லிம். அறிவு என்பது ஒரு முஸ்லிமுடைய தொலைந்து போன சொத்து. அதனை எங்கு கண்டாலும் அவன் கண்டெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதற்கூடாக நாங்கள் புரிந்து கொள்வது என்னவென்றால், இஸ்லாம் எந்தளவு தூரம் மக்களை படிக்குமாறும் ஆய்வு செய்யுமாறும் வாசிக்குமாறும் தூண்டுகின்றது என்பதை பாருங்கள். உண்மையில் இந்த உலகில் ஒரு மனிதன் படிக்கின்ற பொழுது, கற்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுதுதான் அவன் சிறந்த மனிதனாக வாழ்கின்றான். இன்றைய இந்த சமூக சூழ்நிலையில், இந்த சூழலில் ஒவ்வொரு மனிதனும் சிறப்பாக அவர்களுடைய மதங்களையும் கலாச்சாரங்களையும், அதே போன்று பிறர்களுடைய மதங்களையும் கலாச்சாரங்களையும் அவருடைய பண்பாடுகளையும் படிக்கின்ற பொழுது அந்த மத நல்லிணக்கம் ஏற்படுவதோடு இன்றைய சூழ்நிலையில் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய பிரச்சினைகள் இல்லாமல் வாழ முடியும். எனவே அன்புக்குரிய நேயர்களே, நாங்கள் அதிகம் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் எந்தளவு தூரம் முக்கியத்துவம் படுத்துகின்றது, அதனை நாங்கள் மேற்சொன்ன சில வசனங்களூடாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம். எனவே இந்த சூழ்நிலையில் நாங்கள் சிறந்த முறையில் அறிவினை படித்து, அறிவினை தேடி, நல்ல ஒழுக்கமுள்ள மனிதர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதியில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, சில நேரங்களிலே நாங்கள் இருளை குறித்து
நாங்கள் முணங்கிக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அந்த இருள் இருளாகத்தான் இருக்கும். அந்த இருளை அகற்றுவதற்கு ஒரு சிறிய ஒளி அவசியம். மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் உலகுக்கு ஒளியாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக கவனித்து பாருங்கள். உங்களுடைய அறை மிக பெரிய ஒரு அறையாக இருக்கலாம். ஆனால் சிறிய ஒரு ஒளி அந்த முழு அறையையும் மாற்றுகின்றது. அதே போல் ஒரு பிரச்சனை, சிக்கல்கள், கவலைகள் மத்தியிலே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம். எங்கள் குடும்பம் பெரிய ஒரு சிக்கலில் இருக்கிறது. அந்த சிக்கலிலிருந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி ஒதுங்கி நிற்பதல்ல, மாறாக என்னால் செய்ய முடிய ஒரு சிறிய காரியத்தை செய்யும் பொழுது அங்கு இருக்கிற எல்லோருக்கும் அது பெரிய ஒளியாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதே போல் எங்களுடைய சமுதாயம் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறது. அங்கு எனக்கு என்ன, நான் என்ன செய்ய போகிறேன் என்று என்னால் ஒதுங்கி இருக்க முடியாது. என்னால் செய்யக்கூடிய அந்த செயல் செய்யும் பொழுது அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். அதே போல் எங்களுடைய நாட்டிலே இதையெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் நான் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும், நான் என்ன செய்வது, எங்கள் குடும்பம் என்ன செய்வது என்று இருந்துவிட முடியாது. நாங்கள் செய்கின்ற ஒரு சிறிய மாற்றம் பெரிய ஒரு மாறுதலை எங்கள் நாட்டில் ஏற்படுத்தும். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே எங்களால் செய்ய முடிந்த காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களிடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம். எனக்கு செய்ய முடிந்த அந்த சிறிய விஷயத்தை செய்யும் பொழுது அது பெரிய ஒரு மாறுதலை, மாற்றத்தை எங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறது. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் அண்மையில் என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அந்த இடத்திலே ஒரு குணமாக்கும் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே மதுபானம் அருந்துவதை பற்றி அன்றைய நாள் தியானம். அன்றைய நாளிலே விவிலியத்தில் இருந்து 90 இடங்களில் எடுத்த பகுதிகளை நான் அவர்களுக்கு சொல்லி நான் அவர்களுக்கு பிரசங்கம் கொடுத்தேன். இந்த 90 இடங்களிலும் விவிலியத்திலே ஏன் குடிக்கக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. குடிப்பதனால் ஏற்பட்ட விளைவுகள், அழிந்த குடும்பங்களை பற்றி விவிலியத்திலே நிறைய இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் சொன்ன பிற்பாடு அந்த கிராமத்திலே நிறைய குடி பிரச்சனை, அந்த குடியினால் ஏற்படுகின்ற பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக அந்த கிராமம் இருந்தது. அங்கே சொல்லப்பட்ட பிற்பாடு அந்த ஒரு சகோதரன் குடியை முழுவதுமாக நிறுத்திவிட்டு நான் இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று முடிவெடுத்திருந்தான். பிரியமானவர்களே, இவனை பார்த்த அந்த அவரோடு அந்த வயதை ஒற்றிய மற்ற வாலிபர்களும் அந்த குடியை நிறுத்தினார்கள். அந்த கிராமமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமமாக மாறியதை நாங்கள் பார்த்தோம். எனக்கு அருமையானவர்களே, இதுதான் செய்ய வேண்டும். என்னால் முடியாது, நான் மட்டும் செய்து என்ன நடக்கப் போகிறது என்று இருந்து விடாமல், நான் செய்தேன் என்றால் அது மற்றவர்களிலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என் குடும்பத்திலே நான் செய்தேன் என்றால் மற்றவர்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். நான் ஜெபிக்க அமர்ந்தேன் என்றால் மற்றவர்களிலும் பாதிப்பை ஏற்படுத்தி அவர்களும் ஜெபிக்க வருவார்கள். நான் இந்த நல்ல காரியத்தை செய்ய முற்பட்டேன் என்றால் மற்றவர்களும் செய்வார்கள் என்ற அந்த மனநிலையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக பெரிய மாறுதலை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஏற்படுத்தலாம். ஆகவே இதற்காக நாங்கள் ஜெபிப்போம். நான் உலகுக்கு ஒளியாக மாறுவதற்கு ஆண்டவரிடத்திலே வாரத்தை கேட்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் கூட நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.